ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பட்டர் சிக்கன் மசாலா பவுடர் ஒரு பாக்கெட் வாங்கியிருந்தோம். அதுலேருந்து இன்றைக்கி அந்த மசாலாவில் சொல்லியிருக்கபடியே சிக்கன் செய்வோமே அப்படின்ட்டு சிக்கன் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஒரு லெமன் ஒன்று கொஞ்சம் காஞ்சி தான் இருந்தது. கொஞ்ச நாள் தண்ணியில் போட்டுட்டு அதை செஞ்சோம்னா கொஞ்சம் நிறையவே ஜூஸ் கிடைக்கும். தயிர் எடுத்துக்கிட்டேன். சிக்கன், தயிர், கொஞ்சம் எண்ணெய், அதுக்கப்புறம் லெமன், மசாலா பவுடர் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸுக்கு நான் அன்றைக்கி ஊற வச்சுருந்தேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது. ஹோட்டலில் இருந்த மாதிரியே இருந்தது. நான் இந்த டைம் தான் ஃபஸ்ட்டு இந்த மசாலா பவுடர் வாங்கியிருக்கேன் இந்த கம்பெனியில். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த சிக்கன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுலேயே ஒரு 75% வெந்து போயிடுது. நான் வாசனைக்காக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டிருந்தேன். அதை வறுத்துட்டு அதுக்கிடையிலையே தக்காளியை வேக வச்சு தோல் உரித்து அரைச்சி தக்காளி பியூரி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும், ஏன்னா அது வெந்து வர்றதுக்காக. சிம்மிலையே நல்லா கொதிச்சோன்னே சிம்மிலையே வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் வேறு எதுவுமே போடலை, பட்டர் மட்டும் கொஞ்சம் நிறையவே போட்டிருந்தேன். அன்னைக்கு லன்ச் பிளேட் எங்களுக்கு இது சப்பாத்திக்கு இது தான் வச்சுருந்தோம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் போட்டிருந்தேன். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் நல்லா இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஆற வச்சு பாலை மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. காய்ச்சி ஆற வச்ச பாலை க்ரீமோடு மிக்ஸ் பண்ணி நல்லா போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது போட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப டேஸ்ட்டான பட்டர் சிக்கன் மசாலா ரொம்ப நல்லா இருக்குது. இது நான் பன்னீர்லேயும் பண்ணி பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அன்னைக்கு லன்ச் பிளேட் எங்களுக்கு இது தான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.